Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா MS Wordல இருக்கக்கூடிய track changes ஆப்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, track changes option எங்க இருக்குன்னா review tabல tracking groupல track changes option இருக்கு. So track changesனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டாக்குமெண்ட்ல நடக்கக்கூடிய மாற்றங்களை ட்ராக் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் track changes. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நாம் ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம் அண்ட் அந்த டாக்குமெண்ட்டில் ட்ராக் சேஞ்சஸை எனேபிள் பண்ணி ஒரு டீமோட ஷேர் பண்ணுறோம். அண்ட் அந்த டீம் இந்த டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ ரிவ்யூ பண்ணும் போது ஒவ்வொரு பர்சனும் ஒரு சில கரெக்ஷன்ஸை ஏற்படுத்துகிறாங்க, ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்க. லைக் இந்த டாக்குமெண்ட்டில் இந்த டெக்ஸ்ட் வந்து இருக்கவே கூடாதுன்னு இதை டெலீட் பண்ணுறாங்க, இல்லை இங்கே ஒரு பிக்சர் வரணும் அப்படின்னு அந்த பிக்சர் ஆட் பண்ணுறாங்க, டேபிள் மிஸ் ஆகுதுன்னு டேபிள் ஆட் பண்ணுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துகிறாங்களோ அது எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் இந்த ட்ராக் சேஞ்சஸ் மூலியமாக. அண்ட் இந்த டாக்குமெண்ட் ஃபைனலாக நம்ம கிட்ட வரும்போது இந்த டாக்குமெண்ட்டில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் அந்த மாற்றங்கள்லாம் நமக்கு ஓகே சரியாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் அக்செப்ட் கொடுத்து இந்த டாக்குமெண்ட்டில் அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த மாற்றங்கள் எதுவும் வேண்டாங்கிற பட்சத்தில் நாம் அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா நாம் ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறோம், அதை ஃபைனல் டிராஃப்ட்டுக்கு ஃபைனல் வேர்ஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒரு கரெக்ஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ரிவ்யூ பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் ஆகிற ஒரு டூல் தான் இந்த ட்ராக் சேஞ்சஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் நாம் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தி அண்ட் ஃபைனலாக அதை அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ட்ராக் சேஞ்சஸை என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, ட்ராக் சேஞ்சஸ் எனேபிள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த ஹைலைஷன் மூலியமாக நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடிக்கடி நீங்கள் ட்ராக் சேஞ்சஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ரிவ்யூ டேபுக்கெலாம் வந்து என்னால் இதை ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்கிற பட்சத்தில் ஸ்டேட்டஸ் பாரே கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரைட் கிளிக் பண்ணி ட்ராக் சேஞ்சஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன விஷயம்னா இங்கேருந்தே கூட நீங்கள் ட்ராக் சேஞ்சஸை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தெரியும், ட்ராக் சேஞ்சஸ் இந்த டாக்குமெண்ட்டில் ட்ராக் சேஞ்சஸ் இந்த டாக்குமெண்ட்டில் ஆன் பண்ணி இருக்கா இல்லை டிசேபிள் பண்ணி இருக்கா அப்படிங்கிறதும் பர்ஃபெக்டாக இங்கேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கும் போது நாம் என்ன மாற்றங்கள் ஏற்படுத்தினாலும் அந்த வித்தியாசம் நல்லாவே தெரியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அவசியம் இல்லை, ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணுறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் ட்ராக் சேஞ்சஸ் எனேபிள் பண்ணியிருக்கும் போது நீங்கள் எதையாவது ரிமூவ் பண்ணுறீங்க, டெலீட் பண்ணுறீங்கன்னும் போது கண்டிப்பாக அது இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகி பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் லெஃப்ட் சைட் மார்ஜினில் இந்த லைன் எதை குறிக்குதுன்னா இந்த பேஜில் இந்த ஏரியாவில் ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இது காமிக்குது. ஈவன் இப்போ ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுப்போம், லைக் இந்த இடத்துல. ஓகே, ஸோ எது ரிமூவ் ஆகுதோ அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகும் அண்ட் எது ஆட் பண்ணுறீங்களோ அது அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். ஓகே, ஒருவேளை எனக்கு இப்போ ஒரு மேபி ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அப்போ அந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் ஒரு என்ட்ரு கொடுத்து ஒரு நியூ பேராகிராஃப் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு பிக்சர் வேணும். ஸோ இன்செட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிக்சர் நம்மளுடைய டிவைஸ்லேருந்து என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம லோகோவை நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் பண்ணுறேன். கொஞ்சம் இதோட ரேப்பிங் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன நம்ம இன்சர்ட் பண்ணாலும் சரி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியறது உண்டு. மேபி இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் ஆட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். ஸோ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் தேவை. ஸோ அப்போ இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு டம்மி டேபிள் என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிங்க, டேபிள்லாம் ஆட் பண்ணும்போது இந்த ஷேடிங் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ அந்த ப்ளூ ஷேடிங் இருக்கு இல்லையா. ஸோ ட்ராக் சேஞ்சஸ் எனேபிள் பண்ணியிருக்கும் போது நீங்கள் டேபிள் ஆட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ ஷேட் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்படி இந்த டாக்குமெண்ட்டில் நாம் என்ன சேஞ்சஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஏற்படுத்திக்கலாம். அண்ட் அது எல்லாமே பர்ஃபெக்டாக ரெக்கார்டாக இருக்கும். பட் இப்போ நமக்கு ரெண்டு சந்தேகம் பார்த்தீங்கன்னா உண்டு. ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி ஒரு டீம் கிட்ட இந்த டாக்குமெண்ட் அனுப்புகிறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் போது யார் எந்த சேஞ்சஸை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறது தெரியாதுங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ்க்கு மேலே ஹோவர் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா டாப்பில் பாருங்கள், இப்போ என் பேர் வந்து நார்மலாக இருக்குல்லையா, ஜார்ஜ்னு இருக்குல்ல, ஜார்ஜ் செப்டம்பரில் எந்த டேதியில் எந்த டைமில் எந்த மாற்றங்கள் ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்போது எந்த யூசர் இந்த டாக்குமெண்ட்டில் என்ன சேஞ்சஸ் நடத்துனாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மென்ஷன் பண்ணி இருக்கும். அண்ட் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, இல்லை ப்ரோ இப்போ நான் ட்ராக் சேஞ்சஸ் என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணி அனுப்புகிறேன், எனேபிள் பண்ணி அனுப்புகிறேன், ஒரு வேளை போனதுக்கப்புறம் அந்த யூசர் வந்து இந்த ட்ராக் சேஞ்சஸை டிசேபிள் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது.
ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ட்ராக் சேஞ்சஸை லாக் பண்ணி அனுப்பலாம். ஸோ லாக் ட்ராக்கிங் கொடுத்து நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தேவையான ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு அனுப்பலாம். நான் சும்மா இப்போதைக்கு 1 2 3 4 அப்படி கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன். ஸோ இப்படி இந்த லாக் பண்ணதுனால நார்மலாக ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அது எல்லாமே ட்ராக் ஆகும். ஆனால் யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ட்ராக் சேஞ்சஸை ரிமூவ் பண்ண முடியாது. டிசேபிள் பண்ண முடியாது. ஒன்ஸ் அதை ரிமூவ் பண்ணணும் போது அந்த பாஸ்வேர்டை கொடுத்து தான் என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் அனுப்பும் போது யாரும் ட்ராக் சேஞ்சஸை டிசேபிள் பண்ணிடக்கூடாதுன்னா நீங்கள் லாக் பண்ணி தாராளமாக அனுப்பலாம். இல்லை ப்ரோ, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, நான் ட்ராக் சேஞ்சஸ்லாம் எனேபிள் பண்ணாமல் ஒரு டாக்குமெண்ட்டை ரிவ்யூக்கு அனுப்பிட்டேன், அவங்க நிறைய சேஞ்சஸ்லாம் ஏற்படுத்தி அனுப்பிச்சாங்க, ஆனால் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு இருக்கிற ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கம்பேர். ஸோ உங்கள் டாக்குமெண்ட்டை உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டையும் ரிவ்யூ பண்ணி வந்த அந்த டாக்குமெண்ட்டையும் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி அதை பார்க்கலாம். ஸோ கம்பேரிசனுக்கு நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதை டீட்டெயிலாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ ட்ராக் சேஞ்சஸ்க்கே வருவோம். இப்போ நாம் ஒரு டாக்குமெண்ட்டை ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ இப்போ அந்த ப்ரிவ்யூ தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் அந்த ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எடிட் பண்ணி ஒரு ஃபைனல் வெர்ஷன் நம்ம பார்க்கணுங்கிற பட்சத்தில் அப்படி பார்த்தா கொஞ்சம் கிளியராக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த லெஃப்ட் சைட் மார்ஜினில் இருக்கக்கூடிய அந்த லைன் இருக்கு இல்லையா, அது ஹைட் ட்ராக் சேஞ்சஸ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதை ஹைட் பண்ணி உங்களுக்கு எடிட்டட் வெர்ஷனை பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஹைட் பண்ணும்போது இங்கே மார்க்கப்பும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மார்க்கப்புக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருந்தது ஆல் மார்க்கப். ஸோ ஆல் மார்க்கப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னென்ன எடிட்டிங் நடந்திருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காமிக்கும். இல்லை எனக்கு எடிட் பண்ணி ஃபைனல் வெர்ஷன், அந்த எடிட்டட் வெர்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல் மார்க்கப்பை நீங்கள் சிம்பிள் மார்க்கப்புக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். ஸோ இங்கே டு மேக் யோர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது த டாக்குமெண்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃபை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி அந்த எடிட்டட் வெர்ஷன் நீங்கள் பார்க்கனாலும் தாராளமாக நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு ப்ரிவியூவே இல்லாமல் வேணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக போய் நோ ப்ரிவியூ கொடுத்துடலாம், நோ மார்க்கப் கொடுத்துடலாம். ஸோ அப்போ அந்த டாக்குமெண்ட்டில் அந்த ப்ரிவியூவே இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை ஒரிஜினலாக அந்த டாக்குமெண்ட் எப்படி இருந்துச்சோ, வரும்போது என்கிட்ட அந்த டாக்குமெண்ட் எப்படி இருந்ததோ அப்படி தான் எனக்கு தேவைன்னும் போது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரிஜினலாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது என்னென்ன மாற்றங்கள் நம்ம ஏற்படுத்தியிருந்தோமோ அது எதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் இருக்காது. ஸோ இப்படி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ப்ரிவியூவை மாற்றிக்கலாம். இல்லை ப்ரோ, எனக்கு இந்த ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா தெரியணும், நான் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியணும், ஆனால் கொஞ்சம் செப்பரேட்டாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், இன்லைனாக இந்த இடத்துல எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லைங்கிற பட்சத்தில் ஷோ மார்க்கப்பில் போய் நீங்கள் பலூன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதில் பார்த்தோம்னா ஷோ ரிவிஷன்ஸ் இன் பலூன்ஸ். பிகாஸ் இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, ஷோ ஆல் ரிவிஷன்ஸ் இன்லைன். ஸோ இன்லைனில் தான் உங்களுக்கு நீங்கள் செஞ்ச எல்லா ரிவிஷன்ஸும் ப்ரிவ்யூ ஆகிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம பலூன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா பலூன் அந்த கமெண்ட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரது உண்டு. ஈவன் நீங்கள் காமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் ஏதாவது ஒரு வேர்ட் ஒரு பேராகிராஃப் ஒரு டெக்ஸ்ட் பிக்சர் எதையாவது செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் ஒரு நியூ கமெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான கமெண்ட் வந்துடும். பட் கமெண்ட் இப்போ வேண்டாம், அதை ஒரு தனி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு அதை டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா புரியும். அண்ட் அதே மாதிரி சம்டைம்ஸ் இந்த சேஞ்சஸோடு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வேணும் அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் எடுக்கலாம். பட் பிரிண்ட் கொடுக்கும் போது கவனித்து பாருங்கள், உங்களுக்கு இந்த சேஞ்சஸோட அந்த ப்ரிவியூவோடு வேணும், இந்த ட்ராக் சேஞ்சஸோடு வேணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லை அப்படி வேண்டான்னும் போது வேண்டான்னும் போது அதில் கவனிச்சிங்கன்னா பிரிண்ட் மார்க்கப்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ அப்போ மார்க்கப் இல்லாமல் அந்த ப்ரிவியூ இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி வரும். மோஸ்ட்டாக தேவைன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மார்க்கப்போட பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு அந்த பலூன்ஸ் ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் இப்படி பாப்அப் வந்திருக்கு. இல்லைன்ற பட்சத்தில் நார்மலாக இன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா வரது உண்டு. லைக் நம்ம பலூன்ஸில் ஷோ ஆல் ரிவிஷன்ஸ் இன்லைன் அப்படின்னும் போது இன்லைன்லேயே வந்துடும். ஸோ பிரிண்ட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸோடு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிவியூவோட நம்ம ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் ரிவ்யூ பேனுங்கிற இந்த ஆப்ஷன் டாக்குமெண்ட்டில் மொத்தமாக எவ்வளோ சேஞ்சஸ், எவ்வளோ ரிவிஷன்ஸ், எவ்வளோ நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டோட்டலாக காமிக்கும். அண்ட் அதை நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக ஒரு ப்ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ரிவ்யூ பேன் எடுத்துக்கலாம். அண்ட் அதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று உங்களுக்கு வெர்டிக்கலாக வேணுமா, இல்லை உங்களுக்கு ஹாரிசான்டலாக வேணுமா, அப்படி 2 ஆப்ஷன் இருக்குது. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் ரிவ்யூலாம் முடிஞ்சிருச்சு. இதை ஃபைனல் வெர்ஷனுக்கு கொண்டு போகணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்டில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் நமக்கு தேவைன்னா அக்செப்ட் பண்ணி ஆகணும், வேண்டானா ரிஜெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதெல்லாம் முடிச்சா தான் இந்த ஃபைனல் வெர்ஷனுக்கு கொண்டு போக முடியும் இல்லையா? பட் என்ன விஷயம்னா அக்செப்டோ ரிஜெக்டோ பண்ண முடியல. காரணம் என்னென்னா ட்ராக் சேஞ்சஸ் ஏற்கனவே லாக் பண்ணி இருக்குது. ஸோ அதை அன்லாக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம கொடுத்த அந்த 1 2 3 4 சூப்பர் பாஸ்வேர்ட் இல்லையா? ஸோ அதை கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா அதை அன்லாக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க, இங்கே ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ எந்த சேஞ்சஸை நீங்கள் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு மேலே நீங்கள் ஜஸ்ட் கர்சரை வச்சா போதும், இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் ஓகே. ஜஸ்ட் நீங்கள் அதை கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு அக்செப்ட், இப்போ இதை நல்லா கவனிங்க, இந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிற இங்கே வார்த்தை இருக்கக்கூடாதுன்னு இதை டெலிட் தான் பண்ணியிருக்கோம்.
பட் என்ன விஷயம்னா எனக்கு இந்த வார்த்தை இங்கே இருக்கணும். ஸோ அப்போ இந்த சேஞ்சஸை வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை ரிஜெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே தேவையில்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த சேஞ்சஸை நான் ஒத்துக்கிறேன். ஓகே, அப்போ நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ உண்மையிலே அந்த வார்த்தை அங்கேருந்து என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டாக டெலீட் ஆயிரும். இல்லை ப்ரோ, இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், அக்செப்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் ஆல் சேஞ்சஸ் இருக்குது. இல்லை அக்செப்ட் ஆல் சேஞ்சஸ் அண்ட் கூடவே ட்ராக்கிங்கையும் ஸ்டாப் பண்ணிடணும். இல்லை ஒவ்வொரு மாற்றங்களாக பார்த்து அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொன்றா மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து ரிவ்யூ பண்ணலாம். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா அக்செப்ட் ஆல் சேஞ்சஸ் என்ன பண்ணுறேன், கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச கையோட தாராளமாக நீங்கள் ட்ராக் சேஞ்சஸை டிசேபிள் பண்ணிடலாம். பிகாஸ் எனேபிள் பண்ணியிருக்கும் போது நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது ட்ராக் பண்ண போகுது. ஸோ அப்போ ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, டீமாக சேர்ந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணாலும் சரி, இல்லை நீங்களே உட்காந்து சொந்தமாக ரிவ்யூ பண்ணாலும் சரி, உங்கள் டாக்குமெண்ட்டில் தாராளமாக நீங்கள் ட்ராக் சேஞ்சஸ் எனேபிள் பண்ணி வச்சுட்டு அந்த ஒர்க்கை செய்யும் போது உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபியூச்சரில் கம்பேரிசன் அண்ட் காமெண்ட்ஸ்க்கான டுட்டோரியல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.